மகாபாரத போரில் பீமன் துரியோதனனின் துடையை அடித்து உடைச்சிருப்பாரு. ஆனாலும் துரியோதனன் இறந்து போயிருக்க மாட்டாரு. அதற்கான 3 முக்கியமான கேள்விகள் துரியோதனனின் மனசுல ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். அந்த 3 கேள்விகளையுமே கிருஷ்ணர் தெரிஞ்சுக்குவாரு. அதில் முதல் கேள்வி, துரோணாச்சாரியார் இறந்ததுக்கு பிறகு அஸ்வத்தாமனை சேனாதிபதியாக ஆக்கியிருந்தால் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? இரண்டாவது கேள்வி, விதுரரை மகாபாரத போர்ல கலந்து கொள்ள வச்சிருந்தால் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? மூன்றாவது கேள்வி, அஸ்தினாபுரத்தை சுத்திலும் ஒரு மிகப்பெரிய கோட்டையை கட்டியிருந்தால் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? துரியோதனனின் இந்த 3 கேள்விகளுக்குமே கிருஷ்ணர் பதில் சொல்லியிருப்பாரு. ஒருவேளை அஸ்வத்தாமன் சேனாதிபதியாக ஆகியிருந்தால் நான் தர்மரை கோபப்பட வச்சிருப்பேன். ஏன்னா எவ்வளவு பெரிய மாவீரனாக இருந்தாலும் தர்மரின் கோபத்திற்கு முன்னாடி எவராலையும் எதிர்த்து நிற்க முடியாது. ஒருவேளை விதுரர் அந்த போரில் கலந்திருந்தால் நானே ஆயுதம் ஏந்தி அந்த போரில் கலந்திருப்பேன் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. நீ அஸ்தினாபுரத்தை சுத்திலும் ஒரு கோட்டையை கட்டினால் நான் நகுலனை அனுப்பி அந்த கோட்டையை கைப்பற்றுவேன். ஏன்னா நகுலன் அளவிற்கு எவராலையுமே குதிரை ஓட்ட முடியாது. இந்த 3 கேள்விகளுக்கும் விடை தெரிஞ்ச பிறகுதான் துரியோதனனுக்கு உயிர் பிரியும்.